நாம் ஒருத்தவங்க மேலே நம்பிக்கையும் பாசமும் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு அவங்க தகுதியானவங்களான்னு பார்த்து வைக்கணும். இல்லைன்னா ஏமாற்றம் நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம தானே உண்மையாக இருக்கிறோம். அதனால் நான் சொல்கிறது சரிதானே? சரியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லையா? கற்பழிப்பு யாரு கற்பை யார் அழிக்கிறது? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாமல் எவனாலையும் அவ கற்பை தொட முடியாது. கற்பு என்பது பறிக்கப்படக்கூடியதல்ல, பரிமாறப்படக்கூடியது. அவளோட அனுமதி இல்லாமல் இந்த செய்கையை செஞ்ச அந்த ஆணோட கற்பு தான் அங்கே செத்து போகுது. வாழ்வியலை தான் மாற்ற முடியல, வாக்கியத்தையாவது மாற்றுங்க. வணக்கம். சில பேருக்குத்தேன் காசு வந்துருச்சேன்னு ஆடாதீங்க, கவலை வந்துருச்சேன்னு வாடாதீங்க, குடும்ப பொறுப்புலேருந்து விலகி ஓடாதீங்க, வெளியில் சந்தோஷத்தை தேடாதீங்க. இது நம்ம வாழ்க்கைன்னு நினைங்க, வசந்தம் வரும் பாருங்க. நான் சொல்கிறது சரியாக இருந்தால் லைக் பண்ணுங்க, இல்லையா தள்ளி விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாடு 12வதுல நம்ம ஜெயலலிதா அம்மா லேப்டாப் கொடுத்ததுனால அதை விற்றுட்டு 7000க்கு இந்த மாட்டை கண்ணுக்குட்டியாக பிடிச்சேன். இப்போ இந்த மாடு காளை கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. அந்த காளை கண்ணுக்குட்டியை நான் விற்றுட்டேன். இப்போ ஒரு நேரத்துக்கு மாடு 8-9 லிட்டர் பால் பீசுது. இந்த பால் காசை வச்சு நான் காலேஜ் நல்லபடியாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். வீணாக போன மழை தண்ணியை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற போர் குழியில் 5 அடி குழி வெட்டிட்டு அதில் செங்கல்லாம் கொட்டி வச்சுக்கிங்க. போர் பைப்பில் இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கிங்க. ஹோல்ஸ் பண்ணிட்டு இதுதான் இந்த வீட்டோட மழை தண்ணி ஃபுல்லாக அந்த பைப் வழியாக வரும். இதில் ஊற்றி இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போயிடும். அவங்க வீட்டுக்கு தேவையான மழை தண்ணி இப்படியே நீங்கள் சேமித்து யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம். இந்த பதிவு பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டுங்க. இந்த செப்டம்பர் 1லேருந்து அடுத்த செப்டம்பர் 1 வரைக்கும் நீங்கள் 1 கோடி ரூபா பணம் கேஷாக எடுத்துக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் கேஷாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கிற நீங்கள் பணத்துக்கு 1,00,000க்கு 2,000 ரூபா பெனால்ட்டி இனிமேல் கட்டித்தாங்க ஆகணும். இந்த சட்டம் இன்னையிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. மணலை கையில் எடுத்து எவ்வளவு இறுக்கமா பிடிக்கிறோமோ அவ்வளவு வேகமா நம்ம கையை விட்டு வெளியேறும். அதே மாதிரிதான் உறவுகளும் எங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்துல ரொம்ப பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறப்பதான் அந்த உறவுகள் நம்மளை விட்டு விலகி போயிடும். அதனால உறவுகள் மேல நம்பிக்கை வச்சு பழகிறது ரொம்ப முக்கியம். நன்றி.